விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்று மேம்பாலத்தில் முன்னால் சென்ற நெல் அறுவடை இயந்திரம் மீது பின்னால் வந்த பார்சல் லாரி மோதி விபத்து நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு பின்னணி என்ன? இதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளின் தீவிரம் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றின் மேம்பாலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காட்சிகள் பாத்தீங்கன்னா, நெல் அறுவடை இயந்திரம் மேம்பாலத்திலிருந்து பாதி அளவுக்கு கீழே தொங்குதுங்க. மிகப்பெரிய பரபரப்பா இருந்தது. சுமார் 1 மணி நேரம் இந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில. இதுல சம்பவம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில சென்னையிலிருந்து திருச்சிக்கு பார்சல் லாரி ஒண்ணு போகுதுங்க. இந்த லாரியை லால்குடியை சேர்ந்த தேவராஜ் என்பவர் ஓட்டி வர்றாரு. இவர் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து திருச்சி போறாரு. விழுப்புரம் தாண்டி இந்த வண்டி போயிட்டு இருக்கு. அதே போல அதே நேரத்துல மதுராந்தகத்துல இருந்து நெல் அறுவடை இயந்திரத்துல மன்னார்குடிக்கு 2 பேர் ஓட்டிட்டு போறாங்க. இவங்க வண்டி பாத்தீங்கன்னா பிடாகம், விழுப்புரம் மாவட்டம் பிடாகம் தென்பெண்ணை ஆற்றி மேம்பாலத்துல இந்த முன்னாடி இந்த நெல் அறுவடை இயந்திரம் போது பின்னாடி வந்த பார்சல் லாரி அதிவேகமாக இந்த நெல் அறுவடை இயந்திரத்தின் மேல மோதுதுங்க. அதிர்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த விபத்துல பயங்கர விபத்துல தடுப்பு சுவரை இடித்து கொண்டு இந்த நெல் அறுவடை இயந்திரம் பாதி தொங்குதுங்க மேம்பாலத்துல. உள்ள 2 பேர் மாட்டிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. உடனடியாக அரை மணி நேரத்துல உள்ள மாட்டிக்கொண்ட ஒருத்தர் வெளியில வந்துடுறாரு. வாகனத்தை இயக்கி வந்த மதுராந்தகத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் உள்ள பத்திரமா வெளியே வந்துட்டாருங்க. இதுல கிளீனரா வந்த சூனாம்பேட்டை சேர்ந்த வினோத்குமார் மட்டும் உள்ள மாட்டிக்கிறாருங்க. சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிரோட மீட்கப்படுறாரு. சுமார் 1 மணி நேரம் இந்த திருச்சி சென்னை தேசிய போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் சம்பவத்துக்கு வரையும் அவர்களையும் மீட்கிறாங்க. உள்ள இருந்த வாகனத்தையும் அங்கிருந்த இருந்த கிளீனரையும் மீட்டுறாங்க. வாகனத்தையும் அப்புறப்படுத்துறாங்க. சுமார் 1 மணி நேரம் இந்த பகுதியில போக்குவரத்து பாதிப்பு வருது. வாகனங்களை திருப்பி விட்டு போக்குவரத்தை சரி செஞ்சு தற்போது வாகனம் சீரா போயிட்டு இருக்கு. இந்த நெல் அறுவடை இயந்திரம் மேம்பாலத்துல பாதி தொங்கிய நிலையில இருந்தது. மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் அதிர்ச்சியும் வாகனம் ஓட்டிட்டு இருந்தது. இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். நன்றி கோபிநாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.